கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினசரி ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்து இந்த ஜாமீனை வழங்கியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் மரணமடைந்தனர். இந்த வழக்கில் விஷச்சாராயம் விற்பனை செய்தது, கடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி சுந்தர் மோகன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருப்பதாகவும் வழக்கின் விசாரணை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் சிபிஐ தரப்பில் எடுத்து வருவதால் வழக்கின் புலன் விசாரணை முடிவடைந்து வழக்கினுடைய விசாரணை அனைத்து முடிவடைந்த பிறகே ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் விவாதிக்கப்பட்டது. அதே போன்று மனுதாரர் தரப்பில் 10 மாதங்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதாகவும் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் இன்று உத்தரவளித்த நீதிபதி சுந்தர் மோகன் இந்த வழக்கில் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் ஆகியோருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்குவதாகவும் இவர்கள் மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இவர்கள் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.